உடம்பினுடைய ஆரோக்கியத்தை எப்படி நம்ம வலுப்படுத்த முடியும்? இதுவரைக்கும் நமக்கு சரின்னு சொல்லிட்டு இருந்த என்னென்ன விஷயங்கள்லாம் தப்பா இருந்துட்டு இருக்கு. அப்ப என்னென்ன விஷயங்கள்லாம் சரியா பண்ணணும்னா, உண்மையிலேயே இதயத்த பலப்படுத்தலான்றத பார்க்கலாம். பொதுவா கொலஸ்ட்ரால்ங்கிறது அதிகமா இருக்கிற நபர்கள் பயந்து போய் சாப்பாட்டுல அன்னையிலிருந்து, "ஐயய்யோ! எனக்கு கொலஸ்ட்ரால் 300 வந்துருச்சு. இன்னையிலிருந்து நான் நான்வெஜ்ஜே தொடமாட்டேன். நான் முழுக்க முழுக்க வெஜிடேரியனா மாறுறேன்." இப்பலாம் பாப்புலரா ஒரு டாபிக் ஓடிட்டு இருக்கு. வீகன் டயட். வெஜிடேரியன்லயும் ரொம்ப உயர்ந்த வீகன் டயட் எடுக்க போறேன்ற மாதிரி நெறைய நபர்கள் சபதம்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகே. அப்படி சபதம் எடுத்துட்டு இருக்கிற நபர்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்குதா? அவர்களுக்கு இதய சம்பந்தமான பிரச்சனைகள் வராம இருக்குதான்னு கேட்டா, அவர்களும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ கொழுப்பு அசைவ உணவு சாப்பிடுறதுனால இதயத்துல பிரச்சனை வரும்ன்றது கிடையாது. சைவ உணவு மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தா இதயம் நல்லாவே இருக்குன்றதுக்கான எந்த விதமான ஆராய்ச்சி முடிவுகளும் கிடையாது. பொதுவா நாம சாப்பிடுற சாப்பாட்டுல நார் சத்துக்கள் இருந்துச்சுன்னா, நாம சாப்பிடுற சாப்பாடு நன்றாக மென்று உமிழ்நீரோடு கலந்து வயித்துக்குள்ள போச்சுதுன்னா, நாம சாப்பிடுற சாப்பாடு நமக்கு பசி உணர்வு இருக்கும்போது நம்ம சாப்பிட்டோம்னா, அந்த சாப்பாடு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இதயத்தை பலப்படுத்தும். இரத்த அழுத்தத்தை சீர்படுத்தும். அப்போ இதயம் நல்லா இருக்கணும். நமக்கு நம்மளிலேயே இன்றைக்கு நிகழ்வுல கலந்துருக்கக்கூடிய நெறைய நபர்கள்ட்டயே பார்க்கும்போது என்னது, கண்டிப்பா இதயம் சம்பந்தமான பிரச்சனைக்கு மாத்திரை எடுத்துக்கூடிய நபர்கள் நெறைய இருந்துட்டு இருப்போம். அப்ப நாம என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம்? மாத்திரை அவசியமான்னு கேட்டா, அவசரத்துக்கு அவசியம். ஒரு எமர்ஜென்சி கேருக்கு ரொம்ப அவசியம். அதே நேரத்துல நம்ம லைஃப் ஸ்டைல கரெக்ட் பண்றது மட்டும் தான் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஆதாரமாக இருக்கும். அந்த வகையில நம்ம ஜே.கே. பாரம்பரியாவினுடைய துணை உணவுகள் இதயத்திற்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும்? முக்கியமா இதய பிரச்சனைன்னு வந்துட்டுன்னா, நம்மளுடைய ஜே.கே. பாரம்பரியாவுல என்ன உணவுகள் இதெல்லாம் நம்ம குடுக்கலாம் என்ற கேள்வி கேட்டா ஈஸியா நம்ம சொல்லிருவோம். ஃபர்ஸ்ட் லிப்பிட் ஸ்பெஷல் கேர்ங்கிற ஒரு சூர்ணத்த குடுக்கணும். கார்லிக் கேப்சூல் நம்ம குடுக்கிறது நல்லது. ஃபைப்ரோகால் கேப்சூல் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப பலகீனமா இருக்கிற நபர்களுக்கு நம்மளுடைய சிறுதானியங்கள்ல வச்சு செய்கின்ற அந்த ஹெல்த் மிக்ஸ்ன்னு சொல்ற புரோகால், ஃபெரோப்ளஸ்லாம் சத்துக்கு காய்ச்சி நம்ம குடிக்கிறது நல்லது. கொஞ்சம் உடல் பருமனோடு இதயம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஜி.டியூன்னு நம்ம காய்ச்சி குடிக்கிறது நல்ல பலன் கொடுக்கும். ஏன் சொல்லிட்டு இருக்கிறோம்? அப்போ முக்கியமா கொழுப்புங்கிறது கொழுப்பான சாப்பாடு சாப்பிடுறதுனால உடம்புல உற்பத்தி ஆறது கிடையாது. நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை நான்வெஜ் சாப்பிட்டாலும், ஒரு நாளைக்கு 10 முட்டை அவிச்ச முட்டை டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தாலும், நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுற சாப்பாட்டின் மூலமாக 10ல இருந்து 15% தான் கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகுது. அதிசயமா தான் இருக்கும் கேட்கிறதுக்கு. ஆனா 80% கொலஸ்ட்ரால் நம்ம எந்த சாப்பாட சாப்பிட்டாலும் நம்முடைய லிவர் உற்பத்தி பண்ணும். அப்போ லிவர் நாம சாப்பிடுற எந்த உணவாக இருந்தாலும் அதிலிருந்து 80% கொலஸ்ட்ரால உற்பத்தி பண்ணுது. நாம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிற கொலஸ்ட்ரால் ஒரு 10ல இருந்து 15% தான். இப்போ நாம இல்ல கொலஸ்ட்ரால சரி பண்ணணும்னு ஆசைப்பட்டோம்னா 10ல இருந்து 15% தான் ஆக்ஷன் இருக்கக்கூடிய உணவுல அதிகமா கவனம் செலுத்தணுமா? 80ல இருந்து 85% கொலஸ்ட்ரால உற்பத்தி பண்ணுகின்ற லிவர பலப்படுத்தணுமா? இந்த கேள்வி நமக்குள்ள ஏறணும். அப்போ நம்ம லிவர்ல ஃபேட்டி லிவர் இருக்கக்கூடாது. கொலஸ்ட்ரால சரி பண்ற, உற்பத்தி பண்ற அந்த லிவருக்கு மேலேயே கொழுப்பு படிஞ்சு, ஃபேட்டி லிவர்ங்கிற பிரச்சனை ஏற்பட்டு, அந்த ஃபேட்டி லிவர் கவனிக்காம போய் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3லாம் போய் லிவர் சிரோசிஸ்ன்னு அந்த கொழுப்பே லிவர் அழிச்சு, ஒட்டுமொத்தமாக உயிரை குடிக்கின்ற அபாயகரமான சூழல் இருந்துட்டு இருக்கு. இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? சாப்பிடுற சாப்பாடு சத்துக்காக சாப்பிடுறதில்ல. ஆரோக்கியத்துக்காக சாப்பிடுறது இல்ல. சுவைக்காகவே சாப்பிடுறோம். அந்த சுவையான பொருளுமே இயற்கை சுவைக்காக யாரும் சாப்பிடுறது இல்ல. செயற்கையான ரசாயனங்கள் சேர்ந்த, நிறமூட்டிகள் சேர்ந்த, மணமூட்டிகள் சேர்ந்த, சுவையூட்டிகள் சேர்ந்த ஆர்டிபிஷியல் ஸ்வீட்டுக்கு நம்ம எல்லாரும் அடிமையாயிட்டோம். அப்போ அந்த சுவையை நம்ம பிரதானமாக கொண்ட உணவுகளை நம்ம தவிர்த்து இயற்கையான ஆரோக்கியமான சிறுதானிய உணவுகளை மென்று சாப்பிடும் பொழுது அந்த சுவையோடு இயற்கை சுவையோடு சேர்த்து நம்ம உடம்புக்கு நார்ச்சத்துக்கள் நல்லா கிடைக்கும். நார்ச்சத்துக்கள் ஏன் அவசியம்? ஃபைபர் ஃபுட் சாப்பிடுங்க, நார்ச்சத்து ரொம்ப முக்கியம்னு ஏன் சொல்றாங்கன்னா, நார்ச்சத்துக்கு நிறைந்த உணவு உடம்புல எடுக்கும்போது தேவையில்லாத கொழுப்புகளும் குடலின் கழிவுகளும் மலத்தின் மூலமாக வெளியேற்றப்படும்.
உடலுக்கு தேவையான எதிர்ப்பாற்றல் மேம்படும், இரத்தத்தின் உற்பத்தி துரிதப்படுத்தப்படும், இரத்தத்தின் ஓட்டம் சீர்படுத்தப்படும். புரிஞ்சுதா? இதயம் பலமா இருக்கணும்னா இதயத்துக்கு சப்ளை பண்ற ரத்தம் எப்படி இருக்கணும்? அதாவது இதயம் தான் உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ரத்தத்தை சப்ளை பண்ணுது. அந்த இதயம் நல்லா இருக்கிறதுக்கு இதயத்துக்கும் சப்ளை பண்ணணும்ல. அந்த ரத்தம் வந்து சிறப்பா இதயத்துக்கு வந்தா தானே இதயத்தினால எல்லா இடத்துக்கும் சப்ளை பண்ண முடியும். அப்போ இதயத்து ரத்த குழாய்களுக்கு உள்ள அடைப்புகள் இல்லாம இருந்துச்சுன்னா இதயம் பலமா இருக்கும். சரி, அடைப்பு இருந்தாதான் இப்ப ஆபரேஷன் இருக்க. ஆமா இருக்கு. எத்தனை அடைப்புக்கு ஆபரேஷன் பண்றாங்க நமக்கே தெரியும் தானே. ஆன்ஜியோ எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு 3 குழாயிலையும் உங்களுக்கு அடைப்பு இருக்குங்க. ஒரு குழாயில 99% அடைப்பு இருக்கு, இன்னொரு குழாயில ஒரு 90% அடைப்பு இருக்கு, இன்னொரு குழாயில 85% அடைப்பு இருக்குங்க. மூணையுமே ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால இப்போதைக்கு இந்த 98% அடைப்புள்ள குழாயை மட்டும் நம்ம வந்து ஒரு பைபாஸ் பண்ணி விட்டுறலாம். இதுதான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ 80% அடைப்பு என்னைக்கு 90 ஆகுமா ஆகாதா? 90 இருக்கிற அடைப்பு இன்னும் கொஞ்ச நாள்ல 98% ஆகுமா ஆகாதா? இல்ல சார், அதுக்கு நான் ரத்தத்தை தண்ணி பண்றதுக்கு உங்களுக்கு சார்பேட்டட் ஆஸ்பிரின் குளோபிடாகிரால் என்ற டெல்மிசாட்டான்னு எல்லாம் மாத்தி நான் கொடுத்துருவோம். ரத்தத்தை தண்ணி பண்றதுனால ரத்தத்தினுடைய தன்மையே நம்ம மாத்துறதுனால ரத்தத்தின் மூலமா கிடைக்கிற ஆற்றல் உடலுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இப்ப கூட விளம்பரத்துல டிவில வருது, என்னது வருது, பிசுபிசுப்பு இல்லாத எண்ணெய் விளம்பரம் பண்றாங்க. எண்ணெய்னாலே பிசுபிசுப்பு இருக்க தானே செய்யணும். பிசுபிசுப்பு இல்லாத எண்ணெயை சாப்பிட்டு என்ன யூஸ் இருக்கு அதுல? அப்போ என் ரத்தத்தினுடைய தன்மை, ரத்தம்ங்கிறது கொஞ்சம் விஸ்கசிட்டி, அதனுடைய தன்மை ரொம்ப தண்ணியா இல்லாம இருந்தாதான் அதனுடைய சத்துக்களையும் இந்த ஹார்மோன்களையும் எல்லா செல்களுக்கும் கொண்டு செல்கின்ற ஆற்றல் சிறப்பாக நடைபெறும். அந்த ரத்தத்தினுடைய தன்மையே மாத்துறதுக்கு மாத்திரையை சாப்பிட்டு வாழ்நாள் முழுக்க மாத்திரை சாப்பிடும் பொழுது தொடர்ந்து கட்டுப்படுத்துற மாத்திரைகளை எந்த வியாதிக்கு தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிற நபர்களாக இருந்தாலும் முதல் 4-5 மாதங்களுக்கு ஏதோ நல்லா இருந்த மாதிரி வண்டி ஓடின மாதிரி தெரியும். ஒரு 6 மாதங்களுக்கு அப்புறம் உடம்பு இயல்பாக மனச்சோர்வு, உடல் சோர்வு, நரம்புகளின் பலகீனம் நிச்சயமாக ஏற்படும். இந்த நம்ம ஜேகே பாரம்பரியாவில் நம்ம லிப்பிட் ஸ்பெஷல் கேர், இந்த ஜி டியூன், அதனோடு சேர்ந்து அந்த கார்லிக் கேப்சியூல், இதை நம்ம டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு கேஃபினோ இதை ப்ராப்பரா நம்ம பயன்படுத்தும் பொழுது இதற்கு மாற்றாக உடல் ஆற்றலாக செயல்படும். அதனோடு சேர்த்து இரத்தத்தினுடைய உற்பத்தியும் தூண்டப்படும், இரத்தத்தினுடைய சுழற்சியும் சீர் செலுத்தப்படும், உடம்புல தேவையில்லாத கொழுப்புகளும் படிப்படியாக குறையும், உடல் பருமன், தேவையில்லாத உடல் பருமனும் குறையும். அப்போ படிப்படியாக என்னென்னலாம் இழந்தோமோ அதெல்லாம் மீட்டு கொடுத்து உடலின் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துகின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு சிகிச்சை தான் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இந்த உணவுகளின் மூலமா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்ப லிப்பிட் ஸ்பெஷல் கேர்ங்கிறது பவுடர் ஃபார்ம். அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? காலை மாலை 2 வேளை 1.5 ஸ்பூன் 1/4 டம்ளர் நம்ம வெந்நீர்ல கலந்து நம்ம குடிக்கும் பொழுது உடலுக்கு தேவையான அத்தனை ஆற்றல்களும் சிறப்பாக நமக்கு கிடைக்கும். அப்போ இதை நம்ம சாப்பிடுறதுனால உடம்புக்கு ஒரு ரத்தத்திற்கு அதிகமா என்ன பண்றாங்க, பிளட் சுகர் அதிகமாயிடுது, பிளட் பிரஷர் ரொம்ப அதிகமாயிடுது, பிளட் சுகர் அதிகமாகி பிளட் பிரஷர் அதிகமாகி ஹார்ட்ல படபடப்பு ஏற்பட்டு ரொம்ப உடல்ல வந்து தேவையில்லாத கழிவுகள் சேர்ந்து அஜீரணம் ஏற்பட்டு அதனோடு சேர்ந்து இதய பிரச்சனை ஏற்படுது. அப்போ ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும்னா அந்த பிரச்சனையை மட்டும், அந்த உறுப்பை மட்டும் பார்க்காம அதை சார்ந்த அத்தனை உறுப்புகளுக்கும் தேவையான ஆற்றலை கொடுக்கிறது மட்டும்தான் இயற்கையான தீர்வா இருக்கும், பாரம்பரியமான முறையா இருக்குன்றதுனாலதான் ஜேகே பாரம்பரியாவில் எந்த வியாதிகளுக்கு மருந்துகள் சாப்பிட்ற நபர்களும் சின்ன சின்ன பயிற்சிகளை பண்ணுங்க, உணவுகள் சாப்பிட்ற விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க, எல்லாத்துக்கும் மேல ப்ராப்பரா ஒரு 7 மணி நேரம் ப்ராப்பரா தூங்குங்க, தூங்கிக்கிட்டு உங்க பசியை பொறுத்து ஜீரணத்தை பொறுத்து சாப்பாடை சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு நம்ம ஜேகே பாரம்பரியாவில் சிறுதானியங்களை வைத்து செய்த உணவுகளை சாப்பிடுறது மிகச்சிறந்த ரிசல்ட்டை கொடுக்கும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இதயம் பலமா இருக்கணும்னா மனசு மகிழ்ச்சியா இருக்கணும், மனம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா பொறாமை இருக்கக்கூடாது, நம்ம சுற்றி இருக்கவங்க செய்கின்ற குறைகளை மட்டும் சுட்டி காட்டாம அதை கொஞ்சம் மனசுக்குள்ள வச்சுட்டு அவர்கள் செய்கின்ற நன்மைகளை 4 பேருக்கு நம்ம எடுத்து சொல்ல பழகணும். முடிஞ்ச வரைக்கும் இரவு உறங்குறதுக்கு முன்னாடி நமக்கு அன்றைக்கு நிகழ்ந்த நல்ல நிகழ்வுகள், நமக்கு நிகழ்ந்த நல்ல நிகழ்வுகள், நாம மற்றவர்களுக்கு செய்த நல்ல நிகழ்வுகளை மனசுக்குள்ள நினைச்சிட்டு மகிழ்ச்சியாக உறங்க சென்றோம்னா மிகச்சிறந்த வகையில அந்த நிகழ்வுகள் நமக்கு சாத்தியப்படும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பொதுவா உடல் நம்மளுடைய 1 செகண்ட், ஒரு ஸ்கிரீன் நான் ஷேர் பண்றேன். ஓகே, அந்த லிப்பிட் ஸ்பெஷல் கேர்ங்கிற இப்போ ஐ திங்க் ஒரு ஸ்கிரீன் வந்து எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே ஆச்சுதுன்னா மூர்த்தி சார் தம்ஸ் அப் காட்டுங்க.
சார் ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு சார். இல்லையா? ஓகே. இப்போ நம்ம லிப்பிட் சுசல் கேர் ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு நம்ம சொல்றோம்னா அந்த லிப்பிட் முத்தி சார் டிஸ்பிளே ஆகுதுல? ஈஸ்வர மூர்த்தி சார் நீங்க தம்ஸ் அப் காட்டுற கை டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு சார். கேமரா சார் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு சார். ஆயிட்டு இருக்கு சார். சூப்பர் சூப்பர் ரைட் ஓகே. லிப்பிட் ஸ்பெஷல் கேர் மிக ஓகே ஓகே சூப்பர். வெண்ணிலா மேடமும் வாலண்டியரா தம்ஸ் அப் காட்டிட்டாங்க. சூப்பர் நல்லது. அப்போ இந்த லிப்பிட் ஸ்பெஷல் கேர்னுடைய சிறப்பு தன்மை என்னன்னு பாத்தீங்கன்னா இதை ப்ராப்பரா நம்ம காலை மாலை 2 வேளை நமக்கு எடுக்கும் பொழுது நம்ம உடம்புல அந்த கெட்ட கொழுப்புகளை கரைக்கின்ற ஆற்றல் நமக்கு சிறப்பாக ஏற்படும். ஆன்டி ஒபேசிட்டிங்கிற அதிகமான உடல் பருமனை குறைப்பதற்கு சப்போர்ட் பண்ணும். ஃபேட்டை குறைச்சி இரத்த குழாய்களுக்கு ஏற்படுகின்ற அடைப்புகளை நீக்குவதற்கு மிகச்சிறந்த வகையில் அது சப்போர்ட் பண்ணும். கெட்ட கொழுப்பு தான் எல்டிஎல் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அது அதிகமா இருக்கக்கூடாது. அந்த லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அளவை நம்ம சீர்படுத்துகின்ற ஆற்றல் இதுல ஏற்படும். இதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து வந்து லிப்பிட்ஸ் எடுக்கும் பொழுது இது நமக்கு கிடைக்கிறதுனால கெட்ட கொழுப்புகள் குறைந்து இரத்தத்தினுடைய கழிவுகள் நீக்கப்படுகின்றன. அப்ப இதுல என்னென்ன பொருட்கள்லாம் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு? இதுல மஞ்சள் முக்கியமா சேர்க்கிற குர்குமின் சொல்ற சத்து நமக்கு கிடைக்கும். அது நம்ம உடம்புடைய ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவை வந்து மெயின்டைன் பண்ணும். இதோட தைமால் இதுல இருக்கிறதுனால பூஸ்ட் டைஜஷன் அண்ட் மெட்டபாலிசத்துக்கு ரொம்ப நல்லது. யூஜினால் இருக்கிறதுனால ஆன்டி லிப்பிட் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைச்சிட்டு இருக்கும். ஜிஞ்சிரால் இருக்கும் ஆன்டி ஒபேசிட்டிக்கு மிகச்சிறந்த வகையில சப்போர்ட் பண்ணும். அப்போ நம்ம உண்ணுகின்ற உணவுகள் என்னென்ன உணவுகளை சாப்பிட்றதுனால இதயம் பாதிக்கப்படுது? அதிகமான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகளை சாப்பிட்றதுனால, நேரங்கட்ட நேரத்துல சாப்பிட்றதுனால, நேரங்கட்ட நேரத்துல தூங்காம இருக்கிறதுனால, சரியான நேரத்துல தூங்க போகாம இருந்து தேவையற்ற நேரங்கள்ல சாப்பிட்டு தேவையில்லாத கதைகளை பேசி உடலையும் மனதையும் சோர்வடைய செய்யறதுனால இந்த பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுது. அப்போ உண்ணுகின்ற உணவுகளை நன்றாக மென்று சாப்பிட்டோம்னா அந்த உணவுகள் மூலமாக உடலுக்கு தேவையான ஆற்றலும் எதிர்ப்பாற்றலும் மிகச்சிறந்த வகையில சீர்படுத்தப்படும். அப்போ உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்ப உடற்பயிற்சி எதுக்காக அவசியம்? முக்கியமா நடைப்பயிற்சி சொல்லுவாங்க. ஹார்ட்ல பிரச்சனை வந்துட்டனால டாக்டர் என்ன சொல்லுவாங்க? வாக்கிங் போறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்ப வாக்கிங் எதுக்காக நம்ம போனோம்? வாக்கிங் போகும்போது என்ன ஏற்பட்டது? அந்த பாதங்கள் அழுத்தங்கள் ஏற்பட்டு இரத்தத்தினுடைய ஓட்டம் சீர்படுத்தப்படும். அப்ப காலையிலேயே உடம்பின் ரத்த சுழற்சியை நம்ம சீர்படுத்தும் பொழுது உடம்பினுடைய ஒட்டுமொத்த செல்களுக்கும் தேவையான ஆற்றல் கிடைக்குது. கழிவுகள் வியர்வையின் மூலமா வெளியேறுது. கார்டியாக் ஸ்ட்ரென்த் இதயத்தினுடைய அந்த அழுத்துகின்ற பலம் வந்து சீர்படுத்தப்படுறதுனால அன்றைய பொழுது ஒரு ஆரோக்கியமாக வழியில நமக்கு விடைகிறது. நம்ம பார்த்தோம் இல்லையா? உண்ணுகின்ற உணவுகள் மூலமா நமக்கு கிடைக்கிற கொலஸ்ட்ரால் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனா நம்ம லிவர் நமக்கு 80% கொலஸ்ட்ரால் உற்பத்தி பண்ணுதுன்னு பார்த்தோம். உடனே நமக்கு தோணும் 80% கொலஸ்ட்ரால் லிவர் ஏன் உற்பத்தி பண்ணி ஹார்ட்ல அட்டாக்கை ஏற்படுத்துது? லிவர் 80% உற்பத்தி பண்ணுதுன்னு சொல்லும் பொழுது கொலஸ்ட்ரால்ங்கிறது அட்டாக்கை ஏற்படுத்துறதுக்காக உள்ள ஒரு பொருள் இல்ல, உடலுக்கு ஆரோக்கியத்தை தருவதற்கான ஒரு பொருள்ங்கிற புரிதல் நமக்கு ஏற்படணும். சார் கொலஸ்ட்ரால் வேற எதுக்கெல்லாம் நல்லது பண்ணும்? இந்த கேள்வி நமக்குள்ள வந்துச்சுன்னா கொலஸ்ட்ரால் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது, ஆண்டவா எனக்கு நல்ல கொலஸ்ட்ராலை கொடுன்னு நம்மளே பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா நம்ம உடம்பு ஃபுல்லா நிறைய செல்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த செல்கள் ஆரோக்கியமா நம்ம வீடு வந்து எப்படி பாதுகாப்பான வீடுன்னு நம்ம சொல்ல முடியும்? நம்ம வீட்டை சுத்தி அந்த காம்பவுண்ட் பலமா இருந்துச்சுன்னா இந்த வீடு பாதுகாப்பான ஒரு வீடுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படித்தானே? அப்போ நம்ம உடம்புல உள்ள செல்களை சுத்தி உள்ள மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதை பலப்படுத்துகின்ற செயல் எதுல இருக்குன்னா கொலஸ்ட்ரால், சரியான கொலஸ்ட்ரால், நல்ல கொலஸ்ட்ரால் உடம்புல இருந்துச்சுன்னா உடம்பினுடைய செல்கள் ஆற்றலோடு செயல்படும். அப்போ கொலஸ்ட்ரால் நல்லது தானே? அதே மாதிரி நம்ம உடம்பு ஹார்மோன் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஒழுங்கா வரணும்னா இந்த எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் ப்ராப்பரா நமக்கு செயல்படும். டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஹார்மோனின் செயல்பாடு ப்ராப்பரான ஹார்மோன் செயல்பாடுகள் இருக்கும்போது தைராய்டு பிரச்சனை வராது, பிசிஓடி பிரச்சனை வராது. ஒரு ஆண் பெண்கள் அந்த அந்த ஒரு இனத்திற்கான அந்த வீரியத்தன்மைகள்ல பிரச்சனைகள் நமக்கு ஏற்படாது. அப்போ அந்த ஹார்மோன்கள் சீராக செயல்படுறதுக்கு யார் உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் ஒழுங்கா இருக்குதோ அந்த உடம்புல ஹார்மோன்கள் சிறப்பாக செயல்படும். அப்போ நல்ல கொலஸ்ட்ரால் நல்லது தானே? ஓகே. மூணாவது, இந்த கொலஸ்ட்ரால்ன்ற அந்த சத்து நம்ம உடம்புல தோள்கள்ல இருந்தா மட்டும்தான் நம்ம எலும்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. நம்ம உடம்பு தானே, உடம்பினுடைய ஃப்ரேம் என்னது?
எலும்பு தானே. எலும்பு பலமா இருந்தால் தானே நம்ம உடம்புல வந்து நடக்கிறதுக்கு, ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு, ஒரு வேலை செய்வதற்கு தேவையான ஒரு ஆற்றல் கிடைக்குது. அப்ப அந்த எலும்பு பலமா இருக்கணும்னா நம்ம உடம்புக்கு விட்டமின் டி நமக்கு தேவை, நமக்கு தெரியும். விட்டமின் டி சத்து எங்க இருந்து கிடைக்குன்னு கேட்டா சூரிய ஒளியில இருந்து நமக்கு கிடைக்கும்னு படிச்சிருப்போம். அப்ப சூரிய ஒளியில இருந்து விட்டமின் டி சத்து டைரக்டா வராது. இப்ப நம்ம சோலார் பிளேட் வீட்டுல போட்டிருப்பாங்க, சூரிய ஒளி தகடு. அதுல சூரிய ஒளி படும் பொழுது அதுல இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை அது உற்பத்தி பண்ணுது. அப்போ அந்த சோலார் பிளேட் இல்லைன்னா சூரிய ஒளி மொட்டை மாடில படுறதுனால நம்ம வீட்டுக்கு கரண்ட் கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரிதான் நல்ல கொலஸ்ட்ரால் உடம்புகள் முழுக்க பரவி இருக்கும் பொழுதுதான் அந்த சூரிய ஒளி மேல வாங்கும் போது அந்த நல்ல கொலஸ்ட்ரால் தான் என்ன செய்யுது, அந்த விட்டமின் டிங்கிற ஒரு சத்தை உற்பத்தி செய்து நம்ம உடலுக்கு தேவையான, எலும்புகளுக்கு தேவையான ஒரு பலத்திற்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இந்த 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 நல்ல கொலஸ்ட்ரால்ங்கிறது ஒரு செல்களினுடைய ஆற்றலுக்கு நல்லது, ஹார்மோன்களின் செயல்பாட்டுக்கு நல்லது, முக்கியமா விட்டமின் டி சத்துக்களை உற்பத்தி பண்றதுக்கு நல்லது. நம்ம நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறோமே, ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறோம்ல, சாப்பிடுற சாப்பாடு ஜீரணம் ஆகணும்னா பித்த நீர் சுரக்கணும். பித்த நீர் சுரந்தாதான் சாப்பிடுற சாப்பாடு, அசைவ உணவுகள் ஜீரணமாகி அதுல இருந்து சத்து நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த பித்த நீர் எங்க எது உற்பத்தி பண்ணுது? பித்தப்பையில இருந்து வருது. பித்தப்பையில எது உற்பத்தி பண்ண வைக்குது? லிவர் உற்பத்தி பண்ணுது. அப்ப அந்த பித்த நீர் உற்பத்தி பண்ணணும்னா கொலஸ்ட்ரால் இருந்தா மட்டும்தான் அந்த பித்த நீர் நம்ம உடம்புல உற்பத்தி செய்யப்படும். புரியுதா? அப்போ கொலஸ்ட்ரால் நிறைய நன்மைகள் பண்ணுது. அந்த கொலஸ்ட்ரால்ல நல்ல கொலஸ்ட்ரால் நமக்கு உடம்புக்கு தேவை. அதனாலதான் கிராமங்கள்ல ரொம்ப பலகீனமா இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நமக்கு ஒரு நெகட்டிவா சொல்லல, இந்த ஒரு பழமொழி உண்டு, இந்த சாக போறவனுக்கு பாலை ஊத்துன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கோமா? நம்ம தப்பா பயன்படுத்திட்டோம். அது என்னன்னா, நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்து வைத்தியங்கள்லாம் பார்த்து ஒண்ணும் முடியாம படுத்துட்டு இறக்குற நிலைமையில இருக்கிற ஒருத்தருக்கு பாலை ஊத்துனா தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமா கூடுன்னு அர்த்தம். அந்த தேங்காய் பாலை கொடுக்கும் பொழுது இறக்குற நிலையில் இருந்தா கூட சத்துக்கள் உடம்புல சேரும் பொழுது அவர் எழுந்து உயிர் வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த தேங்காயை நன்றாக மென்று சாப்பிடும் பொழுது உடம்புக்கு நல்ல கொழுப்புகள் கிடைக்கிறது. நல்ல கொழுப்பு உடம்புல இருந்தால் மட்டும்தான் இதயம் பலமாக இருக்கும். நல்ல கொழுப்பை தேவையான அளவு உடம்பில் நிலைநிறுத்துவது நம்ம லிப்பிட் ஸ்பெஷல் கேர்ன்றதுனால லிப்பிட் ஸ்பெஷல் கேர் இதயம் சம்பந்தமான பிரச்சனைக்கு முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஜேகே பாரம்பரியாவினுடைய தயாரிப்புகள் முதன்மையானதாக இருக்குது. அதனோடு சேர்ந்து சிலருக்கு ஜீரண சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்போது லிவர் கேர் டிராப்ஸ்ங்கிற ஒரு சிறப்பு, ஒரு டிராப்ஸ் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் இருக்கு. இதனுடைய தன்மை என்னன்னு பார்த்தா சொல்லுவோம் இல்லையா, நம்ம கீழா நெல்லி ரொம்ப ரொம்ப லிவருக்கு நல்லது, அங்க மஞ்சள் காமாலைக்கு மருந்து கொடுக்குறாங்க, கீழா நெல்லி அரைச்சி சாப்பிட சொல்றாங்க. லிவ் 52ன்ற டேப்லெட் நான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறேன். அதை விட பல பல மடங்கு ஆரோக்கியமான சேர்மானங்களோடு லிவரை பலப்படுத்தி, ஏன்னா லிவரும் ஹார்ட்டும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. ரொம்ப புரிஞ்சுக்கணும். இதயம் பலமா இருக்கணும்னா நம்ம லிவர் ஸ்ட்ராங்கா இருக்கணும். லிவர் ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் இதயம் பலமா இருக்கும். அப்போ ஒன்றை சார்ந்து மற்றொரு உறுப்பு இருக்கிறதுனால நம்ம சொல்றோம்ல, இப்பெல்லாம் அலோபதிக்ல என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹார்ட்டுக்கு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அடிப்படை என்ன, அவசர சிகிச்சைக்கு ஸ்பெஷலிஸ்ட்ங்கிறது ஓகே. ஆனா ஒட்டு மொத்தமாக உடம்பின் உள்ளுறுப்புகள் அத்தனையுமே பலமா இருந்தால் மட்டும்தான் ஒன்றை சார்ந்த மற்ற உறுப்புகள் நமக்கு பலமாக இருக்குன்றதுனால நம்ம லிப்பிட் ஸ்பெஷல் கேர்ங்கிறது மிகச்சிறந்த வகையில் உடலுக்கு தேவையான ஆற்றலை தருவதில் மிகச்சிறந்த பங்கு வகிக்குது. அப்ப நம்ம தான் பார்த்துட்டு இருந்தோம், ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதுன்னு நம்ம பார்த்தோம். அடைப்புனா எப்படி ஏற்படும் பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடுற துரித உணவுகளாக இருக்கட்டும், அந்த ஸ்மோக்கிங் தம் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல தம் அடிக்கிற நண்பர்கள் கூட இருக்கும்போது அவர்கள் விடுகின்ற புகையை சுவாசிக்கிற நபர்களாக இருக்கட்டும், அதிகமான பொல்யூஷன் காரணத்தினால, அதிகமா கோவப்படுறதுனால, அதிகமான காரமான உணவுகளால இரத்த குழாயின் உட்சுவர்கள் சொரசொரப்பா போயிடும். ஒரு ரோடு ஸ்மூத்தா இருந்தா வண்டி அழகா ஓடும். இரத்த குழாயின் உட்சுவர்கள் ஸ்மூத்தா இருந்தா ரத்தத்தின் ஓட்டம் சீராக இருக்கும். அந்த உட்சுவர்ல ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகள் காரணத்தினால, வறட்சியின் காரணத்தினால, கிராக்ஸ் சின்ன சின்ன பிளவுகளின் காரணத்தினால அதை சரி செய்யறதுக்காக, அதை பேட்ச் ஒர்க் பண்றதுக்காக நம்ம லிவர் என்ன பண்ணுது, எல்டிஎல்ங்கிற கொழுப்பை அந்த இரத்த குழாய்களுக்கு அனுப்புது. அப்போ எல்டிஎல் உற்பத்தி தப்பா, எல்டிஎல் உற்பத்தி பண்ற வைக்கிற அளவுக்கு நம்ம உடம்புல இரத்த குழாய்களை சீர்கேடு அடைவதற்கு நம்ம சாப்பிடுகின்ற தவறான உணவு தப்பா?
அப்ப உணவுகள்ல கவனம் செலுத்தணுன்றதுனாலதான் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் சிறுதானியங்களை வைத்து செய்கின்ற உணவுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோம். முளைகட்டிய தானியங்கள்ங்கிறது முதன்மையான சத்துக்கள் நிரம்பியவைன்னு ஆராய்ச்சி பூர்வமாக உறுதி செய்யப்பட்ட ஆய்வுகள் நிறைய தெரிவிக்கின்றதன் காரணத்தினால முளைகட்டிய தானியங்கள்ல குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் இருந்தே அந்த முளைகட்டிய தானியங்கள் சிறுதானியங்களின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தணும். இதயம் சம்பந்தமான பிரச்சனை சிறு குழந்தைகளுக்கே இப்போ ஏற்படுது. முன்னாடிலாம் 60 வயசு தாண்டிட்டுனாதான் அட்டாக் வருமானது பயப்பட வேண்டிய சூழல் இருந்துச்சு. நம்மளாம் சிறு குழந்தையா இருக்கும் போது ஒரு 50 வயசுலயே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தா 30, 20, 15, 10 வயசுல எல்லாம் அட்டாக் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ உணவுகளில் கவனம் செலுத்துங்க. குழந்தைகளுக்கு எல்லாம் பாலிஷ் செய்யப்பட்ட உணவுகளை படிப்படியாக குறைத்து ஆற்றல் வாய்ந்த சிறுதானிய உணவுகளை கொடுங்க. இரத்த குழாய் உட்சூழல் சீராக இருப்பதற்கு ப்ராப்பரான உடற்பயிற்சி, நல்ல ஒரு முளைகட்டிய தானியங்கள், கீரைகள் போன்ற உணவுகளை கொடுக்கிறது நல்லது. அதிகமா டீ காஃபி குடிச்சாலும் இரத்த குழாய் உட்சுவர்ல வறட்சி தன்மை ஏற்பட்டு என்னாகும், அந்த உட்சுவர் சொரசொரப்பா மாறிடும். அதை சரி பண்றதுக்கு எல்டிஎல்ங்கிற கொழுப்பு உற்பத்தி செய்யப்பட்டு அங்க படிய ஆரம்பிக்கும். அதுக்கு மேல மத்த கொலஸ்ட்ரால், மத்த உப்புகள், மத்த கழிவுகள் சேரும் பொழுது அடைப்பு வருவதற்கு வாய்ப்பாக இருந்துட்டு இருக்கு. அப்போ அதற்கான மாற்று எங்கேயாவது இருக்கா? அதுலயும் நம்ம ஜேகே பாரம்பரியம் என்ன சொல்லி இருக்கிறோம், கேஃபினோ என்ற ஒரு பொருள், அற்புதமான சுவையான டீ காஃபிக்கான மிகச்சிறந்த ஒரு மாற்றாக கேஃபினோ கொடுத்திருக்கிறோம். அந்த கேஃபினோ பால்லையோ பிளைன் டீ மாதிரியோ கொதிக்க வச்சு நம்ம குடிக்கும் பொழுது அந்த அசிடிக் பேஸ் பேலன்ஸ் செய்யப்பட்டு இரத்தத்தினுடைய அமிலக்கார சமநிலை சீர் செய்யப்படுறதுனால இரத்த குழாய் அடைப்புகளை குறைப்பதிலும் ஹார்மோன்களின் சமநிலையை மேம்படுத்துவதிலும் கேஃபினோ மிகச்சிறந்த பங்கு வகிக்கின்றது. சிலருக்கு கேஃபினோ பிடிக்கலன்னு சொன்னா அதற்கு சுக்கு மல்லி காஃபி பிடிக்கும்ன்றது அவர்களுக்கு. முக்கியமாக சுக்கு மல்லியோடு சேர்ந்து மற்ற மூலப்பொருட்கள் சேர்ந்த சுகஸ்வாசாவை நம்ம இன்ஸ்டன்டாக கூட கொதி நீர்லயோ கொதி பால்லையோ கலந்து குடிக்குமாறு நம்ம ஜேகே பாரம்பரியாவோட கொடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ கொலஸ்ட்ரால்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம பார்த்தோம். எல்டிஎல்ங்கிறது இரத்த குழாய்களுடைய பிளவுகளை சரி செய்வதற்காக நம்ம லிவர் உற்பத்தி செய்கின்ற முக்கியமான பொருள்னு பார்த்தோம். உணவுகளின் மூலமாக மட்டுமே கொலஸ்ட்ராலை சரி செய்வதற்கான வாய்ப்பே கிடையாது. லிவரை சரி செய்யறதுனால தான் நம்மளுடைய கெட்ட கொழுப்பை நம்ம சரி செய்ய முடியும். நல்ல கொழுப்பு உடம்புல இருந்தால்தான் இதயம் பலமாக இருக்கும். அந்த நல்ல கொழுப்பை உடலுக்கு அற்புதமாக தர செய்வது ஜேகே பாரம்பரியம் தயாரிப்புகள் மிகச்சிறந்த பங்கு வகிக்கின்றதுன்னு பார்த்தோம். அப்போ ஒரு இதயம் பலமா இருக்கணும்னா கெட்ட கொழுப்புகள் உடம்புல இல்லாம நல்ல கொழுப்புகள் நிறைவா இருக்கணும். அதற்கு ஹெல்த்தியான டயட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியான டயட்டுக்கு ஜேகே பாரம்பரியாவில் அற்புதமான உணவுகள் உங்களை அறிமுகப்படுத்திய நபர்கள்ட்ட நீங்க கேட்கும் பொழுது அற்புதமான உணவுகள் இருந்துட்டு இருக்குது. அதுல முதன்மையாக நம்ம ஜிடியூன் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஒரு பலகீனமா இருக்கின்ற நபர்கள் ஃபைப்ரோகால் கேப்சூல் அதனோடு ஸ்பைருலா எடுத்துக்கிறது நல்லது. நம்ம லிவர் மற்றும் இதயத்தை பலப்படுத்துகின்ற கொழுப்பை சீர்படுத்துகின்ற லிப்பிட் ஸ்பெஷல் கேர் காலை மாலை 2 வேளை உணவிற்கு அரை மணி நேரம் முன்பு அல்லது பின்பு ஒரு அரை டம்ளர் வெந்நீர்ல கலந்து குடிக்கிறது மிகச்சிறந்த பலன் வகுக்கும். லிவர் கேர் டிராப்ஸை ஒரு நாளில் 3 வேளை 15 சொட்டு 1/4 டம்ளர் வெந்நீரில் உணவுக்கு முன்னோ பின்னோ சாப்பிடுவது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். உடல் பருமன் அதனோடு இதய பிரச்சனை இருக்கிற நபர்கள், கொஞ்சம் வாயு தொந்தரவு அஜீரணத்தோடு இருக்கின்ற நபர்கள் கார்லிக் கேப்சியூலை காலை 1, மதியம் 1, இரவு 1, 3 வேளை எடுத்துக்கிறது மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். எக்ஸசைஸ்ங்கிறது உடம்பினுடைய வியர்வை வெளியேற மாதிரி டெய்லி காலையில செய்கின்ற பயிற்சி. கைகளை அசைச்சு பண்ணலாம், எட்டு நடை பயிற்சி பண்ணலாம், வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், படுத்து சைக்கிளிங் பண்ணலாம். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. கொஞ்சம் மூச்சு வாங்கட்டும், வேர்வை வெளியே வரட்டும், உங்கள் இதயம் பலமாக இருந்துட்டு இருக்கும். அதனோடு லூஸ் வெயிட், உடம்புல அதிகப்படியான உடல் எடை குறைப்பதற்கு நம்ம ஜேகே பாரம்பரியால வெயிட் லாஸ் கிட் இருக்குது. அதை தாராளமாக பயன்படுத்தும் போது வேக வேகமா இந்த நிறைய விளம்பரங்கள்ல வர்ற மாதிரி 10 நாள்ல 10 கிலோ 30 நாள்ல 40 கிலோ எல்லாம் குறையாது. படிப்படியாக ஒரு 3-4 மாதங்கள்ல ஒரு 8 இருந்து ஒரு 9 கிலோ வரைக்கும் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. அதனோடு மருந்துகள் எடுத்துக்கணும். மருந்துகள் எதுக்கு? அவசர சிகிச்சைக்கு மருந்துகள், ஆங்கில மருந்துகள் மிகச்சிறந்த பலன் வகிக்கும். அன்றாட வாழ்க்கையில ஒரு பிரிவென்டிவாகவும் ஒரு கியூரேட்டிவாகவும் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்மளுடைய துணை உணவுகளே மிகச்சிறந்த பங்கு வகிக்கும். அற்புதமான ஆயுஷ் மருந்துகள் அற்புதமான பலன் கொடுக்கும்ன்ற ஒரு புரிதலோடு இந்த உணவுகள் எடுப்போம். முக்கியமா தேவையில்லாத உணவுகளை குழந்தைகள் உண்ண செய்வதை குறைக்கணும். குழந்தைகளுக்கு எடுத்ததுக்கெல்லாம் பிஸ்கட், எடுத்ததுக்கெல்லாம் என்னென்னோ வாயில நுழையாத கேக்கு, ஐஸ்கிரீம், ஜாகரி, அது இதுன்னு பேக்கரி ஐட்டங்களா வாங்கி கொடுக்கறத பெற்றோர்கள் கண்டிப்பாக குறைக்கணும். ஆசைப்பட்டீங்கன்னா ஆசைக்காக மாசத்துல 1 நாளோ 2 நாளோ சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டாலுமே உடற்பயிற்சியை கைவிடாதீங்க. அப்போ இயற்கையான காய்கறிகள் மேல, பாரம்பரியமான உணவுகள் மேல குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டியது
பெற்றோர்களினுடைய முக்கியமான கடமை. இதயம்ங்கிறது நன்றாக இருக்கணும்னா நிச்சயமாக ஜேகே பாரம்பரியம் உணவுகள் மிகச்சிறந்த பலன் கொடுக்கும். லிப்பிட்ல ஒரு ரிப்போர்ட்டை பார்த்துட்டு லிப்பிட் ப்ரொஃபைல் எல்லாம் பார்த்துட்டு ஐயோ அப்படி இருக்கு இப்படி இருக்குன்றத பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மேற்சொன்ன நம்மளுடைய ஜேகே பாரம் தயாரிப்புகளை ப்ராப்பரா எடுத்து சொன்ன வாழ்வியலை ஃபாலோ பண்ணீங்கன்னா 3 மாதத்திற்குள் உங்களுடைய லிப்பிட் ப்ரொஃபைலினுடைய அந்த ப்ரொஃபைல் அளவு வந்து மிகச்சிறந்த வகையில் சீராக இருக்கும். முக்கியமான ரிப்போர்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. அந்த உடல் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஏற்படுகின்ற அந்த பலகீனத்துல என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கிறதுன்றதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது ஆரோக்கியமான விளைவுகளை நம்மால் அறுவடை செய்ய முடியும். நம்ம லிப்பிட் ஸ்பெஷல் கேர்ங்கிறது எல்லாத்துலயும் முதன்மைன்னு சொல்லும்போது நம்ம பயன்படுத்துற வெந்தயமா இருக்கட்டும், கரிஞ்சீரகமா இருக்கட்டும், ஜீரகம், ஓமம், நெல்லிக்காய், லவங்கப்பட்டை, லவங்கப்பத்திரி, மருதம்பட்டை, வால்மிளகு, கிராம்பு, இதெல்லாம் இதனுடைய மிகச்சிறந்த ஒரு செயற்கையாகத்தான் நம்ம ஜேகே பாரம்பரியாவில் அந்த லிப்பிட் ஸ்பெஷல் கேர்ங்கிறத நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். தாராளமாக இதை பயன்படுத்துவோம். ஆரோக்கியமாக வாழ்வும். இதயம் சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிற நபர்களாக இருக்கட்டும், நான் இதயத்திற்கு 10 வருஷமா 15 வருஷமா நான் மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன்னு சொல்லுகின்ற நபர்களாக இருக்கட்டும், அனைவருக்கும் ஒரு பிரிவென்டிவாகவும் அதே நேரத்துல ஒரு கியூரேட்டிவாகவும் நம்ம ஜேகே பாரம்பரியாவினுடைய துணை உணவுகள் மிகச்சிறந்த வகையில சப்போர்ட் ஆகும்ன்ற ஒரு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆணித்தரமான ஒரு உத்தரவாதத்தோடு நம்மளுடைய ஜேகே பாரம்பரியான்றது இதயம் சம்பந்தப்பட்ட உள்ளுறுப்புகள், அதனோடு ரத்தம் சம்பந்தப்பட்ட விளைவுகள், ஹார்மோன்களினுடைய பிரச்சனைகள், லிவர், அதனோடு சேர்ந்து உடம்பினுடைய ஆரோக்கியத்திற்கு இயற்கையான ஆகாரத்தின் மூலமாக பாரம்பரியமான வாழ்வியலின் மூலமாக மிகச்சிறந்த ரிசல்ட் கொடுக்குன்றத நம்ம மீண்டும் மீண்டும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம். நாமும் பயன்படுத்துவோம், நம்மை சார்ந்தவர்களையும் பயன்படுத்த செய்வோம். கண்டிப்பா நம்ம வந்து ஒரே ஒரு வருத்தம் என்ன, நீங்க பேசுறது என்னால ஒரு இன்டராக்ட் மாதிரி பண்ண முடியல. தனிப்பட்ட முறையில நான் மட்டுமே பேசிட்டு இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்குது. இனி வருகின்ற காலத்துல அந்த என்ன பிரச்சனைன்றதை பார்த்து அதையும் நாம் சரி செய்யலாம். அதுவரை பொறுமையாக இருந்து உங்களுடைய இந்த கருத்துக்களை கவனம் செலுத்திய உங்கள் அனைவருக்கும் ஜேகே பாரம்பரிய குடும்பத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், வணக்கங்கள். அதனால இன்றைக்கு கேள்வி கொஸ்டின் ஆன்சர் செஷன்ங்கிறது பயன்படுத்த முடியாது. ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கூட சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணிட்டீங்கன்னா அதற்கான பதில்களை நிச்சயமாக நம்ம தெரிவிக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி டாக்டர் சார், வாழ்த்துக்கள். எப்போவுமே நம்ம ப்ரோக்ராம் பண்ணோன்னே ஒரு 3 பேருக்கு நம்ம இந்த வாய்ப்பை கொடுப்போம். எப்படின்னா நம்ம யாரோ 3 பேரோ 4 பேரோ கேள்வி கேட்பாங்க, நம்ம பதில் கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு டாக்டர் சாருடைய பேச்சை மட்டும்தான் நம்ம கேட்க முடிஞ்சது. சாருடைய நம்ம பேச்சை சார் கேட்க முடியல. இருந்தாலும் பாருங்களேன், நம்ம எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக கேட்போம். அப்படி